முளைக்கும் பச்சை தங்கங்கள். பணத்தை குவிக்கும் விவசாயி. நீலகிரியில் வரலாற்றை மீறிய புதிய விவசாய வாய்ப்புகள். மலைகளோட அரசுன்னு சொல்லக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல பசுமையோட பழிச்சின பயிர்கள் பேசக்கூடிய காடுகள்ல ஒரு புதுமை நடைமுறைக்கு வந்திருக்கு. தேயிலை அப்படிங்கிறது இங்க வாழ்வாதாரத்தோட நரம்பு. ஆனா இப்போ பச்சை மட்டும் இல்லைங்க, ஏர்த்தி பிரவுன் காப்பியும் ஸ்பைசி கிராம்பும் மிளகோட மசாலா வாசனையும் இந்த மழை தோட்டங்கள்ல ஊடு பயிரா ஊற்றெடுத்திருக்கு. காப்பி காய்க்கிற நேரத்துல வந்த மழைய சரியான நேரத்துல வந்த ஆசின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இதோட அடுத்தபடியா இங்க மழை காய்கறிகளுமே அதிக அளவுல பயிரிடப்பட்டு வருது. தேயிலை தோட்டத்தோட நடுவுல ஊடு பயிரா பழ வகையான பல பழங்கள் பயிரிடப்பட்டு வருது. அதே மாதிரி கூடலூர், கோத்தகிரி பகுதிகள்ல காப்பி செடிகள்ல இப்போ காய்கள் பூக்க தொடங்கியிருக்கு. ஊடு பயிரா காப்பி, கிராம்பு, மிளகு இது எல்லாமே பயிரிடப்பட்டிருக்கு. தேயிலைக்கு நிலையான விலை கிடைக்காத சூழல்ல இந்த ஊடு பயிர்கள் மூலமா விவசாயிகள் ஓரளவுக்கு வருமானம் ஈட்டி வராங்க. இந்த ஒரு விஷயம் விவசாயிகளுடைய மனசுல விருட்சங்களை கிளைக்க பண்ணிருக்கு. நீலகிரி மாவட்டத்துல கடந்த சில நாட்களாவே அப்பப்போ மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. காப்பி பயிர்கள்ல பூ பிடிக்கிற காலம் அப்படிங்கறதால இந்த ஒரு மழை அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துட்டு வருது. இப்போ காப்பி தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய காப்பி செடிகள்ல காப்பி காய்க்கவும் தொடங்கியிருக்கு. இப்போ மலைகளுடைய அரசி இப்போ பல சுவைகளுடைய ராணியா மாறி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.